For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. இல்ல 1000 கோடிங்கிறது வாய்ப்பு. விஜய் சாருக்கு திருப்பாச்சி, சிவகாசி, போக்கிரி, இல்லி அப்போ இருந்த சம்பளங்கள் வேற. ஒரு 1000 கோடி கலெக்ஷன்னா விஜய் சார் வந்து 600 கோடி சம்பளம் வாங்கணும். கொடுத்தாங்களா? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வெங்கட் பிரபுல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே. ஆனால் விஜய் சாருக்கு ஏற்ற டைரக்டர் அவர். சினிமாவில் மட்டும் எப்போ எந்த இடத்துல பாம்பு அடிக்கும் தெரியாது, எப்போ அந்த இடத்துல பூ கொடுப்பாங்கன்னு தெரியாது, பூ முளைக்கும் தெரியாது. சரி, பின்னாடி விஜய் சாரே படம் பண்ண வச்சுதான் இன்னும் நல்லா மதிச்சு பண்ணியிருக்கான் அவரை. இப்போ விஜய் மாதிரி ஒரு அந்த எப்படி எம்ஜிஆர் இடத்த ரஜினி நிரப்ப முடியாது, ரஜினி இடத்த விஜய் நிரப்ப முடியாதோ அதே மாதிரி விஜய் சார் இடத்த இன்னொரு நிரப்ப முடியாது. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரணாஜ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, அவர் ஒரு டைரக்டர், ஆக்டர், லிரிக் ரைட்டர், சிங்கர். என் கூட இன்னைக்கு பேரரசு சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கேன் சார். உங்களை சந்திச்சதுல எனக்கும் சரி எங்க டீமுக்கும் சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கோட் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பல ஸ்கிரீன்ல வந்து ரிலீஸ் ஆகுது. 1000 ஸ்கிரீன், அவ்வளோ கவுண்ட் எல்லாம் வந்து ஜாஸ்தி சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, இப்போ இது வந்து ஆக்சுவலி இது வந்து டெக்னிக்கலாக வளர்ந்துருச்சு. இப்போ நிறைய பெரிய முதலீடு பண்ணுறாங்க. புரியுது சார். இப்போ வந்து விஜய் சாருக்கு திருப்பாச்சி, சிவகாசி, போக்கிரி, இல்லி அப்போ இருந்த சம்பளங்கள் வேற. ஆமாம் ஆமாம். அப்போ அதை விட 10 மடங்குல, அதாவது பல மடங்கு இன்னைக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. புரியுது. அப்படிங்கும்போது ப்ரொடக்ஷன் செலவும். புரியுது சார். அதுவும் இப்போ விஜய் சார் படம்னா செட்டு, ஜூனியர் ஆர்டிஸ்ட், சுரன்ல பஸ், ஆமாம், செலவுகளும் ஜாஸ்தி. அப்போ உங்களுக்கு 200-250 கோடி பட்ஜெட் ஆயிடுது. ஆமாம். அப்போ பழைய மாதிரி இப்போ ஒரு 100 தேட்டர் 200 தேட்டர் போட்ட தேட்டர் போட்டோம்னா இன்னைக்கு கலெக்ஷன் தான் அள்ள முடியாது. அப்போ 1000 தேட்டர் எல்லா தேட்டரும் வளைச்சி போட்டு, ஏன்னா 3 நாளில் கலெக்ஷன் எடுத்துடணும். அந்த 3-4 நாள் எடுத்தா தான் இந்த இவ்வளோ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம லாபம் பார்க்க முடியும். புரியுது. 4 நாளும் தேட்டர் ஃபுல்லாக இருக்கணும். ஆமாம். அதனால 1000 தேட்டரு. அப்புறம் அதுக்கப்புறம் எஃப்எம்எஸ் இருக்கு, வெளிநாடுகள், அங்கே உள்ள கலெக்ஷன், அப்புறம் வெளி மாநிலங்கள், ஆந்திராவில் ரிலீஸ் ஆயிருது, கேரளாவில் நல்ல கிரேஸ் இருக்கு அவருக்கு. இங்கே உள்ள கிரேஸ் மாதிரி அங்கேயும் அவருக்கு. மம்முட்டி 3 நாளுக்கு பிறகு அதே அளவுக்கு இருக்கு. அதனால கலெக்ஷன் பெருசா நல்லா கட்டிடுவாங்க. ஆனா பெருசா எல்லாரும் சொல்றது இந்த 1000 கோடிங்கிறது ரொம்ப மைண்டுக்குள்ளேயே வச்சு எல்லா பேரும். இல்லை, 1000 கோடிங்கிறது வாய்ப்பு இல்லை. ஓகே சார். அது வந்து சும்மா யூடியூப்ல தகவலா போடுவாங்களே தவிர 1000 கோடிங்கிறதுலாம் தியேட்டர்கள்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, சாத்தியமே. உங்களுக்கு 1000 கோடி கலெக்ஷன்னா விஜய் சார் வந்து 600 கோடி சம்பளம் வாங்கணும். கொடுத்தாங்களா? இல்லை சார். இல்லை. அப்போ அந்த கலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் சம்பளம் வாங்குவார். 3-1 மடங்கு தான் வரும். இப்போ விஜய் சாருக்கு 150 கோடின்னா என்ன, அதை 3 மடங்கு ஆகுங்க. 450, 500 கோடி. இதுதான் தியேட்டரிக்கல் கலெக்ஷன் வரும். எஃப்எம்எஸ் மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, இதுதான் கணக்கு. நான் பேரை குறைச்சி விட்டான்னு சண்டைக்கு வராம நான் யதார்த்தமான உண்மையில். புரியுது. ஒரு பேட்டியில வந்து வெங்கட் பிரபு அவர்களே மென்ஷன் பண்ணியிருந்தாரு, நான் வந்து விஜய் சாரோட சேர்ந்து நடிச்சிருக்கேன், சிவகாசி படத்துல வந்து பேரரசு சார் டைரக்ஷன் நடிச்சிருக்கேன். அது எப்படி சார் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒன்னா படம் பண்றாங்க, முன்னாடி அவங்க 2 பேரும் சேர்ந்து. அதுதான் சினிமாவோட மேஜிக். எப்ப இது என்ன நடக்குன்னு தெரியாது. இப்போ கோட் படத்துல ஒரு சின்ன யாராவது ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க, நாளைக்கு அவங்க டைரக்டர் விஜய் நடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து வரலாம். ஓகே. ஆமா, நான் சொன்னேன்ல டைரக்ஷன் பண்ணது எல்லாமே அது மாதிரி. நான் வந்து விஜய் சார்லாம் ஆக்சுவலி நான் ஃபீல்டுக்கு வந்து ரஜினி சாரை நேராக பார்த்துட்டேன், எம்ஜிஆர் பார்த்தாச்சு, சிவாஜி பார்த்தாச்சு, ரஜினி பார்த்தாச்சு, கமல் பார்த்துட்டேன், விஜயகாந்த், பிரபு, சத்யராஜ் எல்லாம் நேரம் பார்த்துருக்கேன், அஜித் சார் எல்லாம். ஆனா எப்ப எனக்கு விஜய் சார்கிட்ட கடைசி அப்பா எனக்கு கிடைச்சதுல அப்பதான் தெரியுது இது வரைக்கும் விஜய் நேரம் பார்த்தது இல்லை. ஓகே. எல்லா ஆர்டிஸ்டும் பார்த்துட்டேங்க,
அப்பா கூட கிடைச்சக்கப்ப எனக்கு இது வரைக்கும் விஜய் நேரம் பார்த்ததில்ல, எங்கேயும் பார்த்து ஃபங்க்ஷன் பார்த்தது, ஷூட்டிங் பார்த்ததில்ல. அப்போ நான் வந்து ஒரு ஊர்ல இருந்து படம் பார்ப்பாங்கல்ல, ஆமா. அவன் பார்த்து இருக்கேன். ஆமா. அப்போ இது வரைக்கும் இத்தனை வருஷம் இருந்திருக்கோம். இந்த ஹீரோ நேரா பார்த்ததில்ல. அவர கடைசில ஓகே ஆயிப்போச்சு. அப்படி படம் பண்ணியாச்சு. அது மாதிரி சில ஒரு மேஜிக் நடக்கும். சினிமால மட்டும் எப்போ எந்த இடத்துல பாம் அடிக்கும் தெரியாது. எப்போ அந்த இடத்துல பூ குடுப்பாங்கன்னு தெரியாது. பூ முளைக்கும் தெரியாது. நடக்காது. சந்தோஷம் எனக்கு. ஏன்னா பிறகு வந்து ரொம்ப ஜாலியான டைப் வரும். ஆமா. ஆமா. இப்ப நம்மலாம் நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறது வேற, அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறது வேற. நம்ம வந்து காலைல இருந்து பேக்கப் போற வரைக்கும் டென்ஷனாவே இருப்போம். அவர் அந்த டென்ஷன் இருக்காது. கேள்விப்படுவேன். ஜாலியாட்டு. நான் சொல்றேன், எப்படி ஷூட்டிங் ஜாலியா இருக்க முடியுது? எப்படி ஆர்டிஸ்ட் லேட்டா வராங்களா? வரட்டும், உட்காந்து வரோம். நம்ம முடியாது. மேனேஜர் திட்டுவேன். ஏன் வெள்ளம்பேன். நம்மளுக்கு அது அது ஒரு கிஃப்ட் தான். நம்மளுக்கு டென்ஷன் இல்லாம ஒரு ஜாலியா ஒர்க் பண்றது ஒரு கிஃப்ட். ஆனா விஜய் சாருக்கு ஏத்த டைரக்டர் அவர். கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரி ஜாலியான டைப்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே சார். ஆனா நீங்க அவர் எதிராக கேஸ்ட் பண்ணி சும்மா ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்? ஈபி சார் நீங்க எப்படி ஓகே பண்ணீங்க? வெங்கட் சார் ஆக்சுவலா அது தங்கச்சி புருஷன். ஆமா. ஆமா. தங்கச்சி புருஷன் அப்படிங்கும்போது அந்த கிராமத்து ஃபேஸ் வேணும். அதே நேரத்துல கொஞ்சம் நடிக்கிற அளவும் வேணும். ஆமா. என்னடா பார்க்கும்போது அப்புறம் தான் வெங்கட் பிரபு அப்ப ஏதோ போட்டோ பார்த்தேன். ஓகே. அப்ப ஒரு படத்தை ஹீரோ நடிச்சது ஃபர்ஸ்ட் படம். ஆமா. சவுந்தரகடி சார் டைரக்ஷன்ல. ஆமா ஆமா ஆமா. அப்ப ஏதோ பார்க்கும்போது கிராமத்தமும் கரெக்டா இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் அவர் பிடிச்சி போட்டது. ஆனா அவ அப்படியே பார்த்தா அந்த தங்கச்சி பரிசு பால் வைக்கும்போது வருவாரு, சைக்கிள் வருவார் நிற்பாரு. ஏன் கண்டவன்ட்லாம் புலம்பிக்கி இருக்கும் பாரு. அப்படியே கிராமத்தை மாதிரியே இருக்கும். அது அந்த உருவத்துக்காக நேட்டிவிட்டி இருக்குன்ற போட்டது. நம்ம கரெக்டாக ஒரு ஒத்துழைச்சாரு. அப்புறம் அந்த சீன் தங்கச்சியை பொண்ணு வாக்கும்போது ப்ராசர் வந்து நல்லா தின்னுங்கடா போங்கடா சொல்லி இன்ஸ்ட் பண்ணுவார். அப்போ சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அங்கே தாலியை கட்டுவார். அந்த எமோஷன் சீன்லாம் கரெக்டாக அதில் ஆர்டிஸ்டே பண்ண முடியும் கரெக்டாக. அதனால் அது நல்லா கரெக்டாக பண்ணார். ஆனால் திருப்பி பின்னாடி விஜய் சாரே படம் பண்ண வச்சுதான் இன்னும் நல்லா மதிச்சு பண்ணியிருக்கேன் அவரை. சார் இப்போ நீங்க விஜயகாந்த் சாரோடையும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, விஜய் சாரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவங்க ரெண்டு பேரும் இப்போ விஜய் சார் வந்து அவர் மேல ஒரு மரியாதை வச்சிருக்காருல்ல சார். இப்போ கூட அவர் நேர்ல போய் அவங்க வீட்டுல கூட பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்த எப்படி சார் பாக்குறீங்க? அவர் இவர் மேல வச்சிருக்கிற ஒரு மரியாதை. ஆக்சுவலா எப்படின்னா தர்மபுரி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஓகே. ஏவிஎம்ல ஒரு போலீஸ் செட்டப் போயிட்டு இருக்கு. இன்னொரு ஃப்ளோர்ல விஜய் சார் படம் ஷூட்டிங். ஓகே. இப்போ எனக்கு வந்து சொன்னாங்க விஜய் சார் ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம். போக்கிரின்னு நினைக்கிறேன். ஓகே. போக்கிரி நினைக்கிறேன். விஜய் சார் நான் போயிட்டு மறைவு பார்க்கணும்ல, பக்கம் ஷூட்டிங் இருக்கு, நம்மளோட ஹீரோ அப்படின்னு பிரேக் இடத்துல நான் போயிட்டேன். ஓகே. இப்போ விஜய் சார் பார்த்துட்டு என்னண்ணா அப்படின்னாரு, ஷூட்டிங் போய் உங்கள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கா அப்படின்னா. ஆமாம் சார். அப்போ தெரியும் அவர் தருமபுரி போயிட்டு வந்துருக்கேன். இப்போ சார் யார் ஆர்டிஸ்ட்? சார் தான். சார் இருக்கு வந்திருக்காரு. ஆமாம். அப்படி கிளம்பிட்டார். ஓகே. அவரு அப்புறம் விஜயகாந்த் பார்க்குறதுக்கு நான் விஜய் சார் பார்க்க போறேன். விஜயகாந்த் சார் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவர் கிளம்பி போறாரு. வந்து நேர கேரவன் வந்து அவர் கூட வந்து பேசிட்டு ஒரு சில யோசிக்கல இருக்காரான்னு அவருக்கு தெரிஞ்சு டக்கு கிளம்பிட்டார். கிளம்பி பேசிட்டு கிளம்பி போனாங்க. இல்லை சார் அதில் வந்து இல்லைன்னா சரி நடக்குது. இவரு உச்சத்தில் இருக்காருல்ல, டக்குன்னு அந்த இது நம்ம போய் பார்க்கணுமா, அந்த ஹீரோங்கிறதுலாம் தலை இல்லை. டக்குன்னு விஜயகாந்த் இருக்கா தெரிஞ்சோடனே டக்குன்னு இறங்கி ஒரு அண்ணன் தம்பி போவோம்ல அந்த மாதிரி கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் அப்பப்போ கேட்பாரு எப்படி படம் வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த அதில் ஓப்பனிங் சாங்லாம் போட்டு காட்டினேன். ஆமாம். நீ யாரோ நான் யாரோ ஒரு காலம். இப்போ 2 பேரும் ஒன்றா நம்ம ஒரு சாங் இருக்கும். ஆமாம். அதெல்லாம் இப்போ சாங்கில் போப்போ கேட்பாரு என்ன அப்படி வந்திருக்கு சாங். சாருக்கு ஏற்ற சாங் வைப்பாரு. அப்புறம் படம் முடிஞ்ச படம் பார்த்தார். ஓகே. தருமபுரி வந்து விஜய் சார் வந்து பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு வெளியே இருந்தோடனே ஓகே கரெக்டாக அவர் சொன்னது அண்ணனுக்கு கரெக்டாக ஒரு அரசியல் சரியான படம் எடுத்துட்டியாரு. அதில் அது அந்த பாசம் இருக்கு. அஸ் அ சினிமா ரசிகரா வந்து கோட் திரைப்படம் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி? இல்லை எனக்கு வந்து ஒரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்
வெங்கட் பிரபுல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே. ஒரு ஒரு ஃபேண்டசி எமோஷன் கலந்த ஒரு சென்டிமெண்ட் கலந்த ஒரு படமா இருக்கும் தோணுது ட்ரெய்லர்ல. புரியுது. அப்புறம் இன்னொன்னு விஜய் ம். டியூவல் ரோல் ஏதோ டியூவல் பண்ணியிருக்காரு. ஒரே மாதிரி இருக்கும் அழகிய திருமகன், இது மாதிரி அழகிய தமிழ் மகன். ஆனா இதுல வந்து டியூவல்ங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படி எப்படின்னா உங்களுக்கு அபூர்வ சகோதரர்ல கமலாசன் பண்ணார்ல, ஆமா. ஒரு கமலாசன் வந்து குள்ளமா இருப்பாரு. ஆமா. அது ஒரு டிஃப்ரெண்ட் இருந்துச்சுல. அந்த மாதிரி இதுல வந்து ஒரு கமலாசன் ரொம்ப யங்கா இருக்காரு. அவர் ஆக்சுவலி யங்கு தான். ஆனா இதுல அதோட அந்த 94, 95ல சேர்ந்தால அந்த பேஸ் வருது. அதை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்வம் இருப்பாங்க. ஆமா, அது அது கொஞ்சம் சவாலாக தான் எடுத்துக்காரு. டேரக்டர் பாராட்டணும். கண்டிப்பா சார். நான் ஒரு ஸ்டில்ஸ்ல காட்டிக்கலாம், ஒரு சின்ன ஒரு ஸ்டடி சீன்ல காட்டிக்கலாம். த்ரோட படம் முழுக்க இவர் ஓல்டாகவும் அவரை ரொம்ப யூத்தாகவும் பேச காட்டுறதுங்கிறது பெரிய சவால். அது ட்ரெயிலில் பார்க்கும்போது ஒன்றும் தெரியல மேடம். அந்த டெக்னிக்கலாக தப்பாக தெரியல. இதுவே படத்துக்குரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். இன்னொன்று ஒன்று தெரிஞ்சு வச்சு படம் போர் அடிக்காது. நம்ம ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணி வச்சுப்பான்னு தெரிஞ்சு வச்சு. கண்டிப்பா சார். அண்ட் இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த சினிமா விட்டு போறாருங்கிற பட்சத்துல அவர் இடத்த இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஆக்டர்ஸ்ல யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இவங்க ரீப்ளேஸ் பண்ணலாம் அவர் இடத்த? இல்ல, அது எப்பவுமே எம்ஜிஆர் இடத்த இன்னொருத்தர் நிரப்ப முடியாது. புரியுது சார். சொல்லுவாங்க எம்ஜிஆருக்கு அடுத்து மாஸ் ஹீரோ ரஜினி சார். ஆனா எம்ஜிஆர் இடத்த நிரப்பிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஓகே. அதே மாதிரி ரஜினி சார் அந்த மாஸ் அந்த இடம் இருக்குல்ல, அதுக்கு அடுத்து அது இடத்துல விஜய் சார் சொல்லலாம். ஆனா ரஜினி சார் இடத்த விஜய் சார் நிரப்பிட்டாரு. இந்த அளவுக்கு ஹிட் கொடுத்துருக்காரு. அவர் 170 ரூபா பண்ணியிருக்காரு. அதுல 140 படம் 100 நாள் படம். ஆமா. வெயிலுங்கிறது ரொம்ப ரேர். அந்த மாதிரி விஜய் சார் கொடுத்துருக்காரா? அதுக்கடுத்து எம்ஜிஆருக்கு அடுத்து ரஜினிக்கு அடுத்து விஜய்க்கு அடுத்து அந்த மாதிரி ஒரு மாசுக்கு ஒருத்தர் யாராவது வரலாமே தவிர, இப்போ விஜய் மாதிரி ஒரு அந்த எப்படி எம்ஜிஆர் இடத்த ரஜினி நிரப்ப முடியாது, ரஜினி இடத்த விஜய் நிரப்ப முடியாதோ அதே மாதிரி விஜய் சார் இடத்த இன்னொருத்தர் நிரப்ப முடியாது. நிறைய விஷயம் பேசணும் சார். உங்களோட ஜேர்னி பத்தி, இப்ப இருக்கிற சினிமா பத்தி பேசணும் சார். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நம்ம For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.